ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மணமகன் தேவை 1957ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பி ராமகிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், பானுமதி அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மணமகன் தேவை படத்துடைய கதை வெகுஜன மக்களை கவரும் விதமாக இல்லை அப்படின்னும் நகரத்து ரசிகர்களை மையப்படுத்தி இருப்பதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதே போல சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பு திறமைக்கு தீனி போடும் விதமான விஷயங்கள் பெரிதாக இல்லை எனவும் கூறப்பட்டன. குறைகள் பல சுட்டி காட்டப்பட்டாலும் பானுமதி அவர்களுடைய நடிப்பு வெகுவாக பேசப்பட்டது. படத்துல அனைவருடைய நடிப்பையும் ஓவர்டேக் செய்யும் விதமாக இருப்பதாகவும் கூறப்பட்டது. அதற்கு ஏற்பட பானுமதிக்காக படத்தை பார்ப்பதற்கு ரசிகர்கள் கூட்டமும் கூடியது. ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்த பாடல்களை கேடி சந்தானம், ஆ மருதகாசி, தஞ்சை என் ராமையாதாஸ் ஆகியோர் இயற்றியிருந்தாங்க. கானம் கிருஷ்ணய்யர் இயற்றிய வேலவரே உமை தேடி அப்படின்ற பைரவி ராகத்தில் அமைந்த கர்நாடக இசை பாடல் இந்த திரைப்படத்தில் சேர்க்கப்பட்டிருந்தது. பி பானுமதி அவர்கள் அதை ரொம்பவும் சிறப்பாக பாடியிருப்பாங்க. ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில மணமகன் தேவை படத்தில் அமைந்த பாடல்கள் அனைத்துமே அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஹிட்டான பாடல்கள். சந்திரபாபு அவர்கள் பாடி ஆடிய பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே அப்படின்ற பிரபல கிளாசிக் பாடல் இடம் பிடித்திருப்பது இந்த படத்துல தான். கமர்ஷியல் ஹிட் கோடை விடுமுறை ஸ்பெஷலாக வெளிவந்த இந்த திரைப்படம் யதார்த்த காமெடியுடன் நிறைந்து காணப்பட்டதுடன் ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்தது. திரையரங்கில் 100 நாட்கள் வரை ஓடியதோடு சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஹிட் பட வரிசையில இணைந்தது. சிறந்த டைம் பாஸ் படமாக இருக்கும் மணமகன் தேவை வெளியாகி கிட்டத்தட்ட 67 ஆண்டுகள் ஆகிறது. பூவாமல் காயாது அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த மணமகன் தேவை படத்தில் இடம் பிடித்திருக்கும். பி லீலா அவர்கள் இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. தஞ்சை என் ராமையாதாஸ் இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியிருப்பாரு. துடுக்குக்காரியான தன் மகள் அள்ளி ராணிக்கு மணமகன் தேவை அப்படின்னு பத்திரிகையில விளம்பரம் பண்றாரு ஒரு ஜமீன்தார். அந்த விளம்பரம் கல்யாணத்துக்காக ஏங்கி துடிக்கும் பாபுவின் கண்ணில் பட்டு விடுகிறது. உடனே தன் தந்தையோடு ஜமீன்தார் வீட்டுக்கு பெண் பார்க்க போறாரு. ஆட்டமும் பாட்டமும் கூத்துமாக அடித்து அந்த பெண் பானுமதி அவர்கள் அவனை திணற அடித்து விடுகிறாள். அவன் நடுங்கி போய் அவளை மணக்க மறுத்து அவளுடைய தங்கை சந்திராவை மணந்து கொள்ள விரும்புகிறாரு. சந்திராவுக்கும் அவள் அத்தானுக்கும் வெகு நாளாக காதல் போயிட்டு இருக்கு. அவன் ஏழை அப்படின்ற காரணத்தினால ஜமீன்தார் அவர்கள் திருமணத்துக்கு சம்மதிக்க மறுக்கிறாரு. மூத்த மகள் பானுமதி அவர்கள் தன் தங்கை சந்திராவுக்கும் அத்தானுக்கும் ரகசியமாக மனம் முடித்து வைக்கிறாங்க. தன் தங்கையுடைய திருமணத்தை கோபக்கார தந்தை கிட்ட சொல்ல முடியாம வெளியூருக்கு சென்று காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஏற்பாடு பண்றாங்க. ஆனா தங்கை அங்க கணவனுடன் இருக்கிறா. ஆகவே பானுமதியை 2 பெயர்களில் இரட்டை பிறவி அப்படின்ற போர்வையில காலேஜ்ல காலம் தள்ளுகிறாள். அதனால பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் வருது. இதுல ஜமீன்தாருடைய மூத்த பெண் பானுமதியாக பிரபல நடிகை பானுமதி அவர்களே நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய காமெடி காட்சிகள், நகைச்சுவை நடனம் இவற்றுக்கெல்லாம் இந்த படத்துல சிறிதும் பஞ்சமில்லை அப்படின்னே சொல்லலாம். பானுமதி அவர்கள் இந்த படத்துல ஒரு சகல கலாவல்லியாக விளங்குகிறார். கோடை இடி காற்று அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் மணமகன் தேவை படத்துல இடம் பிடித்திருக்கும். AM ராஜா மற்றும் ஜிக்கி அவர்கள் இணைந்து இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. மருதகாசி அவர்கள் இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியிருப்பாரு. மணமகன் தேவை திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான பாடல் தான் கிருஷ்ணா நீ பேகனே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை பானுமதி அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. வந்தால் வரட்டும் போடி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் மணமகன் தேவை படத்துல இடம் பிடித்திருக்கும். ML வசந்தகுமாரி அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. மருதகாசி அவர்கள் இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியிருப்பாரு. பம்பர கண்ணாலே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த மணமகன் தேவை படத்துல இடம் பிடித்திருக்கும். JP சந்திரபாபு அவர்கள் இந்த பாடலை அவரே பாடி நடிச்சிருப்பாரு. இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை KD சந்தானம் அவர்கள் எழுதியிருப்பாரு.
ஹங்கேரியிலிருந்து ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்காரர் ஒருத்தர் வந்திருந்தார். அதாவது மாடுகள் இதெல்லாம் வளர்க்குறது இருக்கு இல்லையா, அதில் அவர் தமிழ் லிட்ரேச்சர் வேறு படித்தவர். அவர் நட ஒரு மாதிரியாக இருந்தவுடனே அவரையே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பேசுகிற பேச்சில் அவ்வளவு கவனம் கொடுக்கல சிவாஜி சார். அப்போ அவர் சொன்னார், சாதாரண மாட்டை மேய்க்கிற விதமாக நம்ம மேய்ச்சோம்னா ஒரு மாடு 20 லிட்டர் பால் கொடுக்குங்க அப்படின்னா சொல்லுங்க அப்படின்றார். என்னையா பெரிய விஷயம் சொல்கிறார். இவர் சாதாரணமாக கேட்குறாருனாக்கா இவர் உருவத்தையும் அசைவுகளையும் அவன் நடிப்பையும் தான் பார்த்துட்ருக்கார். அது யூனோ when the cow is as a cough அப்படிங்கும்போது சிவாஜி சார் வந்து என்னார், cough, yes, I have cough for the past 1 week என்னார். எனக்கு ஒன்றுமே புரியல என்னன்னு. அந்த ஆள் ஒரு மாதிரியாக மூஞ்சியெல்லாம் மாறி போய் எஸ் நான் விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்படி பல விஷயங்கள் கோட்டை விட்டுருவார். என்னடா விஷயம்னு சொன்னாக்கா அந்த ஆளுடைய ஒரு அபூர்வமான ஒரு நடிப்பு இருக்கு பாருங்க, கை கால அசைவுகள் இருக்கு பாருங்க, அதைத்தான் பார்த்துட்டு இருக்காரே தவிர அவர் என்ன பேசுகிறாரதை பற்றி கவலையே படலவர். அவர்கிட்ட ஒரு பெரிய கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டால் கண்ணினுடைய இமை இருக்கு பார்த்தியா, லீட் ஐ லீட் இருக்கு இல்லையா, அது கீழ்பாக இருக்க கொஞ்சம் அகலமாக இருக்கும். தண்ணி வரவழைச்சி அங்கே தேங்காய் வச்சுக்குவார். எப்போ வேணுமோ லேசாக தலையை கவுப்பார், புதன்னு ஒட்டிடும். நம்ம என்ன அந்த மாதிரிலாம் தண்ணி ரொப்பி வைக்க முடியுமான்னு விட்டா வெளியே ஊற்றிடுது. அவர் எப்போ வேணுமோ அப்போ மாத்திரம் மெதுவாக தலையசிப்பார், தீர்ந்து போச்சு. ஸோ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெருமை என்னன்னு சொன்னால், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையைச் சிறந்தது இனிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். இப்போ போட்டு காமிச்சாங்களே, இது எடுக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம், என்ன நாகேஷ் ஒரு மாதிரியாக பேசுகிறானே, என்ன ஏபிஎன் அப்படின்னு கேட்டோடனே, அவன் சும்மா சார் ஒரு வயிற்று பொழப்புக்காக பாட்டு எழுதுறவன் அப்படின்னு. நீங்கள் சிவன் இல்லையா? ஆமாம், நல்லா கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் பின்னாலேயே பண்ணிட்டு வரேன்னா அதனால் முன்னால் போகிற அவருக்கு தெரியல. அப்புறம் படம் ரஷ்ஷு பார்க்கும்போது என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணார். ஏபிஎனுக்கு கொஞ்சம் பயம். ஏபிஎன் கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னங்க இன்னொரு வாட்டி போடாத அப்படின்னாரு. இவர் சரி போடுன்னு சொன்ன உடனே நிறுத்து, இன்னொரு வாட்டி போடு அப்படின்னாரு. சரி சுத்தமாக தூக்கியாச்சு, இது போச்சுன்னா நம்ம க்ளோஸ் அப்படின்னு பயந்துட்டுருக்க நேரம் சிவாஜி சார் கூப்பிட்டு சொல்கிறாரு, சார் இந்த எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கான், இந்த படம் ஓடணுன்னா இந்த படம் கண்டிப்பாக படத்தில் இருக்கணும். நான் அற்புதமாக 2-3 வார்த்தைகள் மிஸ் ஆகிருக்கு, அது அழகாக சொல்கிறேன். அவன் பொறுப்பு இல்லாத பையன் அங்கங்கே ஓடிட்டே இருப்பான். அவனை கூப்பிட்டு நிற்க வச்சு அழகாக தமிழ் பேச சொல்லி இது பண்ணு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அதை கண்டிப்பாக வச்சே ஆடன்னு சொன்ன பெரிய ரசிகன் சார் அவர். அப்படிப்பட்ட படம் வரலன்னு சொன்ன. இத்தனை படம் நடிச்சிருக்கேன், இதை பற்றி தான் இன்னும் பேச்சு, ஒரு படம் தான் நிற்கிது. அதனால் என்னை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியது சிவாஜிக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் மரணமே அடையவில்லை. அவர் வாழ்க என்றாலும் வாழ்வார், வீழ்க என்றாலும் வாழ்வார் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.